ஹே காய்ஸ், வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷனல்ல. ஸோ நம்ம ஏன் கடன்காரனா இருக்கிறோம் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடன்காரனா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கம்ப்ளைண்டில் பார்த்துட்டு வந்தது உண்மைதான். அதில் எந்த வித குறையும் இல்லாமல் அப்படியே உள்ளே எல்லாமே இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவே கூட உள்ளே வந்துட்டு இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ புகை பயங்கரமா போகுது இல்ல, இது எல்லாமே இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் பண்ற வேலை தான். இதை எடுத்து இந்தாண்ட வச்சிடுறேன் இருங்க. ஓகே, இப்போ டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. ஏன் நம்ம என்ன வகையில காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். இந்த ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சுனாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு தாங்க அர்த்தம். மற்றவங்களுக்காக வாழ்றது அப்படின்னு நினைக்கிறது தாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, ஏத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. நம்ம மற்றவங்க மத்தியில வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றதுல எந்த தவறும் கிடையாது. அதாவது தானிக்கு ஏத்த தீனி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது வருமானத்துக்கு, அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி. இப்போ என்னுடைய வருமானம் மாசம் வந்துட்டு ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா அந்த 10,000க்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய உரிமை. என் இஷ்டப்படி நான் என்ன வேணா வந்துட்டு பண்ணலாம். ஆனா என்னுடைய வருமானமே 10,000 தான். ஆனா எனக்கு வருமானத்துக்கு மீறி 12,000 ரூபாய் எனக்கு செலவு அப்படின்றது இருக்குங்க. மேல எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 அப்படின்றது வருது. அப்ப நான் என்ன பண்றது? அடுத்த கட்டத்துல நான் கடன் வாங்குறேன். அதை தான் நம்ம செய்யணும். அதை வந்துட்டு கம்மி பண்ண மாட்டேன்றோம். நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரு கடனை அடைக்கிறதுக்காக நம்ம மேலும் ஒரு கடன் அப்படின்றத வாங்குறோம். அந்த 2,000 ரூபாய் வந்துட்டு காம்பன்சேட் பண்றதுக்காக மேலும் ஒரு கடன் அப்படின்றத வாங்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்றோம். ரெண்டு விஷயத்த நம்ம யோசிக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, அந்த பணம் எப்படி அதிகமா போகுது, அந்த பணத்தை நம்ம குறைக்கணும். ஏன்னா நம்ம 10,000 ரூபாய்க்குன்னா நம்ம போற சம்பளம், வேலை, நம்மளுடைய இருக்கிற லொகேஷன், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம அந்த சம்பளத்துக்கு போவோம். பெருசா நம்ம மெட்ரோ சிட்டில இருந்துட்டு அந்த 10,000 சம்பளத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா அந்த 10,000 அப்படின்றது உங்களுக்கு டிராவல் கன்வீனியன்ஸுக்கே காலி ஆயிடும். ஊருக்குள்ள இருக்கிறாங்க, ஊர்ல இருக்கிறாங்க, கிராமத்து சைடு இருக்காங்கன்னா மேபி அது அங்க பெருசா எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த 10,000க்குள்ள அதை நான் குறைக்க பார்க்கணும். என்னுடைய வருமானத்துக்குள்ள அதை அடக்கணும். நான் என்னோட வருமானத்துல நான் ஒரு 20% சேர்த்து வைக்கணும் மந்த்லி. அதுதான் முக்கியமானது. ஓகே, அதை நம்ம குறைக்க பார்க்கணும். சரி, ஓகேங்க. என்னால அது முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 10,000க்கு மேல 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது பாத்தீங்கன்னா, அந்த 2,000 நான் இன்னும் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா சேர்த்து சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும். இதை நம்ம பாக்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் ஒரு நாள் 2 நாள் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் பிக் பாஸ்கெட், பேர்னா ஜிப்டோ, இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ வெயிலா இருக்கு, இங்க போக முடியல, ஒவ்வொரு மாடியா ஏறணுமா, நான்லாம் போய் அவனுக்கு போய் தூக்கிட்டு போய் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மனசுல எடுத்துக்கிட்டு, அப்ப சொந்தக்காரன் பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸோட பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே குவிட் பண்ணிடுறாங்க. இல்ல நைட் டைம்ல ஓட்டுறாங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. நைட் டைம்ல நீங்க ஓட்டுறீங்கன்னா வருதுன்னா நீங்க தாராளமா ஓட்டலாம். அடுத்தவங்களை பாக்குறோம், அடுத்தவங்களுக்காக நம்ம ஒரு சில செயல்களை செய்யறோம். இப்பயும் அடுத்தவங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்ப இவங்களுக்காக நம்ம ஓடக்கொள்றையும் முளைக்க கொள்றையும் நம்ம எப்படி? முதல்ல ஒரு விஷயம், ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக, உங்களுக்கு அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சா மட்டும்தான் உங்களால அதுல பர்ஃபெக்டா ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்காக யோசிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கிடக்குறான்டா மயிராண்டி அப்படின்ற மாதிரி நம்ம அதை குவிட் பண்ணிடுவோமா. அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சாரி, மயிராண்டி அப்படின்னு வந்துருச்சு. அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நமக்காக ஓடணும். நமக்கு தேவை, நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வீட்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சோம்னா நம்மளால வாழ்க்கையில கடன்காரனா ஆகாம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய கடனை அடைக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா, அதிகமான ஒரு வருமானத்தை தேடி நம்ம ஓடுறது. ரெண்டாவது, வருமானத்துக்கு மீதிய செலவு அப்படின்றது இருக்கக்கூடாது. அப்படி வருமானத்துக்கு மீதிய செலவு இருக்குன்னா அப்ப அந்த செலவுக்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி நம்ம வருமானத்தை கொண்டு போய் வச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில பணம் கஷ்டம் அப்படின்றது வராது. நம்ம எங்கேயும் கடனும் வாங்க மாட்டோம். அண்ட் அதே போல குட் லோன், பேட் லோன் அப்படின்னு இருக்கு. அதாவது நல்ல கடன், கெட்ட கடன் அப்படின்னு இருக்கு. அதையும் நம்ம சரியா பார்த்துட்டு அந்த ஒரு கடனுக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதனாலையும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.